Hi students, இந்த வீடியோவில் டெசிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பிளேஸ், டெசிமல் நம்பர் அப்படின்னா என்னங்கிறது நம்ம இன் டெப்த் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளேஸ் வேல்யூஸ் ஏற்கனவே நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s அந்த மாதிரி எழுதியிருக்கேன் நான் இதில். இப்போது அதில் எல்லாமே டிவைட் பை 10 பண்ணால் அடுத்தடுத்த பிளேஸு வந்துடும். இந்த ரைட் சைட் டுவர்ட்ஸ் த ரைட் வந்தோன்னா ஓகே. அப்போ அதே மாதிரி பார்த்தா, ஸோ இப்போது 100/10 டென்ஸ் பிளேஸ்க்கு வந்துடும், 10/10 யூனிட்ஸ் பிளேஸ்க்கு வந்துடும். யூனிட்டில் அந்த 1/10 பண்ணால் இப்போ நான் எழுதுறது தான் 1/10. அதை 10ஆல் பண்ணும்போது 1/100, லைக் தட் இட் கோஸ் ஆன் 1/1000 அண்ட் தென் 1/10,000 வரைக்கும் நான் இப்போ எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது அங்கே வந்து யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னு நம்ம டேர்ம் பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் டு நோ த டிஃப்ரென்ஸ், 10th THன்னு ஒன்று சேர்க்க போகிறோம். ஏன்னா டினாமினேட்டரில் 10 இருக்குதுன்னு அர்த்தம். அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் இங்கே TH எல்லாத்தையுமே சேர்க்குறோம். ஸோ டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் தென் 10,000s. அந்த THங்கிறது நம்ம எல்லாத்தையும் சேர்க்குறோம் இந்த பக்கம் பியாண்ட் தி யூனிட் பிளேஸ், அதாவது ரைட் சைடு. ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1/10னா 10th, 3/10னா 3/10 அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே 100னா இப்போது 4/100 அப்படின்னு சொல்லணும்னா 400s அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 6/1000, 6,000s அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது ஒரு டாட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அதில். ஓகே, ஸோ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ யூனிட்ஸ் பிளேஸ்னால் 1, 2, 3, 9 வரைக்கும் நம்ம எழுதுவோம். அப்புறம் 10ங்கும் போது தான் டென்ஸ் பிளேஸ்க்கே அது அந்த நம்பர் போகும். அப்போது 1க்கு கீழே ஏதாவது வேல்யூ இருக்குது, இல்லை 1 and 2க்கு நடுவில் ஏதாவது வேல்யூ சப்போஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கும் போது தான் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த டெசிமல் பாயிண்ட் எப்போதுமே யூனிட் பிளேஸ்க்கு தாண்டி தான் நம்ம எழுதுவோம், அதாவது ரைட் சைடில். ஸோ இது எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ ஃப்ராக்ஷன்னா என்ன? பார்ட் ஆஃப் அ ஹோல். அதுவும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் வில் பி லெஸ் தென் தி டினாமினேட்டர். அப்போது டெஃபினட்டாக அதோட வேல்யூ 1க்கு கீழே தான் இருக்க முடியும். அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டிவிஷன் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணி கோஷன்ட்டில் என்ன வந்ததோ அதை தான் நம்ம டெசிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் தான் இங்கே டெசிமல் பார்ட்டாகவே மாறுறது. ஓகே, ஸோ கோஷன்ட்டை வச்சு தான் டெசிமல் பிளேஸை டிசைட் பண்ணுவோம். ஸோ 1/10, 1/100, 1/1000 இதெல்லாம் எழுதினோ அது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 1/10 டெசிமலாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போது மேலே இருக்கிற நம்பர் தான் டிவிடெண்டாக இருக்கும், டினாமினேட்டர் தான் டிவைசராக இருக்கும் ஃப்ராக்ஷன் எழுதும்போது. ஸோ 1 நம்ம அந்த லைனுக்குள்ளே போட்டுட்டு 10 வெளில போட்டிருக்கோம். ஸோ இப்போ 10ஓட சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு நம்பர் அங்கே இருந்தால் டிவைட் பண்ண முடியும். ஓகே, அப்போ தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுதான் அந்த டெசிமல் பாயிண்ட். அப்போது கோஷன்ட்டில் ஒரு பாயிண்ட்டை வச்சா டிவிடெண்டில் ஒரு 0வை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூலாக வந்தது. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்டை நான் மேலே வச்சாச்சு. 0 போட்டால் 10 வந்தது. 10 1s are 10 அப்படின்னு போட்டு ரிமைண்டர் 0ன்னு போட்டுட்டேன். ஸோ டிவிஷனில் எனக்கு பண்ணும்போது கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கு? 0.1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அது 0.1 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்போ 1/10 அப்படின்னா ஒரே ஒரு 0 இருக்குது 10லங்கிறதுனால 0.1. அதுவே 1/100னா 2 zeros இருக்குது. ஸோ 0.01 வரும். அதனால் நான் 0.01ன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ இருக்கோ டினாமினேட்டரில் அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்கும். ஸோ 1/1000னா 0.001 3 பிளேசஸ் இருக்குது. 1/10,000னா 4 zeros இருக்குது. ஸோ 4 டெசிமல் பிளேசஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0001 இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு 0வை இங்கே எழுதியிருக்கேன். அது எதனால்? இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால டெசிமல் பார்ட் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால அந்த 0 எழுதியிருக்கேன். ஓகே, சரி. இப்போது இந்த நம்பர் லைனில் 0 to 1 மட்டும் நான் எடுத்துட்டு 9 பாயிண்ட்ஸ் அதில் மார்க் பண்ணுறேன். 9 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணினா அதில் 10 பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, அது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அந்த இன்பிட்வீன் இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொரு பார்ட்டுன்னு சொல்கிறது. அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வந்துடும். சரியா? ஸோ அந்த 1ங்கிறது என்னது? அது டோட்டல் 10 பார்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த 1க்கு கீழே நான் எழுதியிருக்கேன் 10/10 எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி இருக்கும்? 1 out of 10. ஸோ 1/10. செகண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 2 out of 10. ஸோ 2/10. ஸோ அந்த மாதிரி 3/10, 4/10, 5/10, 6/10, 7/10, 8/10 எல்லாம் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் தான். சரியா? ஓகே, 9/10 பிகாஸ் பார்ட் ஆஃப் அ ஹோல் அப்படிங்கிறது தான் ஃப்ராக்ஷன்.
ஓகே, அதனால் இது எல்லாமே இப்போ எழுதினது அத்தனையும் 1/10லேருந்து 9/10 வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். சரியா? ஓகே, அப்போது இதுதான் இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸ். சரியா? இது வரைக்கும் நம்ம அந்த இன்பிட்வீன் வேல்யூஸ் நம்ம பண்ணதே கிடையாது. ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் பார்த்தோமே தவிர வேறு ஸ்பெசிஃபிக்காக இந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் பார்த்ததில்லை. அதுக்கு தான் டெசிமல் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ தான் பார்த்தோம் 1/10னா 0.1ன்னு. அப்போ 2/10 என்ன இருக்கும்? 0.2. 3/10னா 0.3. அவ்வளோதான். ஸோ 10ன்னா ஒரே ஒரு 0, அதனால டெசிமல் பிளேஸும் ஒன்று தான் இருக்கும். எல்லாத்துக்கு முன்னாடி ஆனால் நான் என்ன சொன்னேன்? 0 பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ 0 ரிட்டர்ன் பிஃபோர் அ டெசிமல் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் தட் there is no integral part. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட் பிளேஸில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். யூனிட் பிளேஸில் எதுவும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்பரே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்பர்ஸே இதில் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால வேல்யூ வில் பி லெஸ் தேன் 1. ஓகே, ஸோ 0.1, 0.2, 0.3, 0.4 அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். 365.31 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இப்போது இதில் லாங் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? உங்களுக்கு 365 ஏற்கனவே தெரியும். ஸோ 300 + 60 + 5 அது நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க லோயர் கிளாஸில். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எப்படி எழுதணும்? ஸோ 0.3. ஸோ டெசிமல் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது 3. அப்போது என்ன அர்த்தம்? 10th பிளேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3/10 ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் 1 வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, டெசிமலோட செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 1/100. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டாக இருக்கிறது 10th பிளேஸ், செகண்டில் இருக்கிறது 100th பிளேஸ், தேர்டாக இருந்ததுன்னா அது 1000th பிளேஸ். அந்த மாதிரி நம்ம அதை ஃப்ராக்ஷனில் எழுதணும். இதுதான் லாங் ஃபார்ம் ஆர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் பார்க்கலாம். 763.45. ஸோ இது லாங் ஃபார்ம் எப்படி? 763க்கு உங்களுக்கு தெரியும் 700 + 60 + 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் 4 வந்து 10th பிளேஸில் இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸ், அதான் 10th பிளேஸ். அது எப்படி எழுதுவோம்? 4/10. அதுக்கப்புறம் 5ங்கிறது செகண்ட் பிளேஸில் இருக்குது ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட், அதனால் அது 100th பிளேஸ். ஸோ 5/100. ஓகே, ஸோ இதே மாதிரி தேர்ட் பிளேஸில் இருந்ததுன்னா நம்ம /1000ன்னு எழுதுவோம். சரியா? ஸோ இப்போ அடுத்தது டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ 0.7 அப்படின்னு அர்த்தம் 10th பிளேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ 7/10. ஸோ 0.6 எப்படி இருக்கும்? 6/10. அவ்வளோதான். இதில் இப்போது 0.85. ஸோ 2 இருக்குது டெசிமல் பிளேஸ். இப்போ என்ன அர்த்தம்? 85 அவ்வளோதான், 2 zeros இருக்கும். ஸோ 100ன்னு அர்த்தம். சரியா? எல்லாமே 10s, 100s, 1000s வச்சு தான் பார்ப்போம். ஓகே, 0.72. அப்போ என்னதும் 72/100 வரும். அதே மாதிரி 1000க்கு ஸோ 3 places வரும். ஸோ 10க்குன்னா ஒரு பிளேஸ், டினாமினேட்டரில் 100 இருந்தால் 2 பிளேஸ், 1000 இருந்தால் 3 பிளேஸ். ஸோ இப்போ 0.347னா 347/1000, 0.731னா 731/1000. இப்போ இந்த 72/100, 6/10லாம் வேணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் நான் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு, பட் லோயஸ்ட் டேர்முக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, இது வந்து டெசிமல் எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதுறது அப்படிங்கிறத மட்டும் டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம் டெசிமல் நம்பர்ஸை எப்படி சொல்கிறோம். அ காம்பினேஷன் ஆஃப் இன்டெக்ரல் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட். சரியா? ஸோ இன்டெக்ரல் பார்ட்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ மிடில்லையே சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். இதில் ஸ்க்ரீனில் பாருங்கள், 36.25. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறது என்ன? த யூனிட்ஸ், 10s, 100s அதெல்லாம் தான். ஓகே, நம்பர்ஸ் தான் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0, 1, 2, 3ன்னு ஆரம்பித்து கவுண்ட்லெஸ்ஸாக சொல்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் இன்டெக்ரல் பார்ட். அந்த பக்கம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது டெசிமல் பார்ட்னு சொல்லலாம், ஃப்ராக்ஷனல் பார்ட்னு சொன்னேன். பிகாஸ் ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு வீடியோவில். அதனால ஃப்ராக்ஷனல் பார்ட்னு சொல்லலாம், டெசிமல் பார்ட்னு சொல்லலாம் அதை. சரியா? ஓகே, ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ தான் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ 1345.789. அடுத்தது 39,602.543. இப்போ நான் டெசிமலுக்கு அப்புறம் எப்படி சொன்னேன்? 543 அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற ரீசனை கொடுக்குறேன். சரியா? ஸோ 36.25,
1345.789, 39,602.543. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு நம்பர் பார்க்கலாம். ஸோ 64,336.159. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 நம்பர் நான் சொல்லும் போது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த நம்பர்ஸை அப்படியே தான் படித்தேன். ஸோ யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸில் தான் நான் ப்ளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி சொன்னேனே தவிர பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் தனித்தனியாக தான் படித்தேன் நான் 159 அப்படின்னு. ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை. ஓகே, இப்போ நான் 0.159 அப்படின்னு சொல்கிறேன்னா ஓகே இது ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்னு அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அப்படி படிக்கிறோம். ஓகே, டிஸ்டிங்விஷ் பண்ணோம் இல்லையா? யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இந்த பக்கம் இருக்குது, டெசிமலுக்கு அப்புறம் 10th, 100th, 1000th அந்த பக்கம் இருக்குது. ஸோ டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ப்ளேஸ் வேல்யூயோட நம்பரை சொல்லிவிட்டு அந்த பக்கம் அப்படியே அந்த தனித்தனியாக அந்த நம்பரை படிக்கிறோம். சரியா? ஸோ இப்போது ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நம்பர் பார்க்கலாம். 56,395.196. ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் மேம் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர்ட்ஸில் எப்படி எழுதியிருக்கேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டெசிமல்ஸில் இது கரெக்டாக தெரிஞ்சாலே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ டெசிமல்ஸ், பாயிண்ட், பிளேஸ், நம்பர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேம்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கிளாஸ்மேட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு இந்த பெல் ஐக்கனை ஞாபகமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேர்ன் மேத் த ஈஸி வே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.